சுப்ரீம் கோர்ட்டில் விடிய விடிய நடந்த விசாரணையில் கர்நாடகாவில் எடியூரப்பா முதல்வராவதற்கு தடையில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து காலை 9 மணியளவில் கவர்னர் மாளிகையில் நடந்த விழாவில் எடியூரப்பா முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். கவர்னர் வஜுபாய் வாலா எடியூரப்பாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பச்சை சால்வை அணிந்து கடவுள் மற்றும் விவசாயிகள் பெயரில் எடியூரப்பா பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அமைச்சர்கள் 5 பேர் பதவியேற்பார்கள் என கூறப்பட்ட நிலையில் எடியூரப்பா மட்டுமே முதல்வராக பதவியேற்றார். இந்த பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, தர்மேந்திர பிரதான், பிரகாஷ் ஜவடேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கர்நாடக முதல்வராக பதவியேற்ற பின் பெங்களூருவில் உள்ள பாரதிய ஜனதா தலைமையகத்துக்கு எடியூரப்பா சென்றார். கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர், மெஜாரிட்டியை நிரூபிக்க 15 நாள் தேவையில்லை, மிக விரைவில் மெஜாரிட்டியை நிரூபிப்பேன் என்றார். மெஜாரிட்டிக்கு 112 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை என்ற நிலையில் 105 எம்எல்ஏக்களின் ஆதரவே எடியூரப்பாவுக்கு உள்ளது. கர்நாடக மக்கள் தான் முதல்வராக வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஓட்டளித்துள்ளனர். அதனால் நம்பிக்கை ஓட்டெடுப்பின் போது மனசாட்சியுடன் ஓட்டு போடும்படி காங்கிரஸ் மதசார்பற்ற எம்எல்ஏக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இந்த விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் வெள்ளியன்று தீர்ப்பளிக்க உள்ளதை சுட்டிக்காட்டிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜேவாலா, ஒரு நாள் முதல்வர் என்ற பட்டப்பெயர்தான் எடியூரப்பாவுக்கு கிடைக்கப் போகிறது என்றார். சட்டவிரோதமாக செயல்படும் கவர்னர் வஜுபாய் வாலாவை திரும்ப பெற வேண்டும் எனவும் சுர்ஜேவாலா வலியுறுத்தினார். கர்நாடகாவில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க கவர்னர் வஜுபாய் வாலா அழைப்பு விடுத்ததை எதிர்த்து காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வியாழன் அதிகாலை 2:20 மணிக்கு தொடங்கி காலை 5:30 மணி வரை நடந்த விவாதம். காங்கிரஸ் ஜனதாதளம் கூட்டணிக்கு 116 எம்எல்ஏ ஆதரவு இருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு இருப்பது 104 தான். கவர்னர் எப்படி அழைப்பு விடுத்தார்? பெரும்பான்மை ஆதரவை நிரூபிக்க முடியும் என பாரதிய ஜனதா சொன்னதை ஏற்பது அவர் உரிமை. கோவா, மேகாலயா, மணிப்பூர் மாநிலங்களில் காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக வந்தபோது தேர்தலுக்கு பின் பாரதிய ஜனதா அமைத்த கூட்டணியை ஆட்சி அமைக்க கவர்னர்கள் அழைத்தனர். இப்போது மட்டும் அதை மாற்றுவது ஏன்? இந்த அழைப்பை ரத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே அரசு இல்லை. கவர்னர் உத்தரவை ரத்து செய்தால் கர்நாடகாவில் அரசியல் அமைப்பு கேள்விக்குறியாகிவிடாதா? ஒரு மாநிலத்தில் அமுல்படுத்தப்பட்ட ஜனாதிபதி ஆட்சியையே சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்யும் போது கவர்னரின் சட்டவிரோத உத்தரவை ஏன் ரத்து செய்யக்கூடாது? இதுல மத்திய அரசின் நிலை என்ன? கர்நாடகா நிலவரம் குழப்பமாகத்தான் உள்ளது. எந்த நேரத்திலும் நிலைமை தலைகீழாக மாறலாம். நள்ளிரவில் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எடியூரப்பா பதவியேற்றால் வானம் இருந்து விடுமா? ஆமாம், அப்படித்தான் ஆகும். ஏனென்றால் எடியூரப்பா கேட்டதே 7 நாள் தான். ஆனால் இந்த கவர்னர் 15 நாள் அவகாசம் கொடுக்கிறார். இது பகுத்தறிவுக்கே ஒவ்வாத முடிவு. 15 நாள் பொறுத்திருந்தால் என்ன, குடியா முழுகிவிடும்? குடி முழுவது இருக்கட்டும், 15 நாள் ஏன் கொடுக்க வேண்டும்? எம்எல்ஏக்கள் கட்சி மாறலாம். பதவியேற்கும் முன் அவர்களை கட்சி தாவல் தடை சட்டம் தடுக்காது. அது சரியில்லை. தேர்தல் முடிவு வந்ததுமே அவர்கள் எம்எல்ஏ ஆகிவிட்டனர். கட்சி தாவல் தடை சட்டம் அவர்களுக்கும் செல்லும். நீங்கள் இப்படி சொல்வது குதிரை பேரத்துக்குத்தான் வழிவகுக்கும். சபை கூடும்போது தானே தெரியும் யாருக்கு என்ன ஆதரவு என்பது. காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் கூட்டணிக்கு 117 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கும்போது மெஜாரிட்டிக்கு தேவையான 112 எம்எல்ஏ ஆதரவு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எடியூரப்பாவை அழைத்தது கவர்னர் முடிவு. முதலில் பதவி ஏற்க அனுமதியுங்கள். கவர்னர் முடிவுக்கு தடை விதியுங்கள். ஒரு வழக்கில் விசாரணை முழுதாக முடியும் வரை கவர்னர் உத்தரவுக்கு தடை விதிப்பதில்லை என்று இந்த சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு உங்கள் கோரிக்கையை நிராகரிக்கிறோம். ஆனால் எடியூரப்பா பதவி ஏற்றாலும் கோர்ட்டின் இறுதி முடிவுக்கு அவர் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். ஆட்சி அமைக்க உரிமை கேட்டு 2 தரப்பும் கவர்னரிடம் அளித்த கடிதங்களை மத்திய அரசு இந்த கோர்ட்டில் தாக்கல் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை விசாரணை தொடரும். முதல்வராக பதவியேற்ற எடியூரப்பாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் முதல்வர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டசபை வளாகத்தில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குலாம் நபி ஆசாத், மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் மட்டுமின்றி காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதசார்பற்ற ஜனதாதள எம்எல்ஏக்களும் தலைவர்களும் கூட தர்ணாவில் பங்கேற்றனர். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக கவர்னர் செயல்படுகிறார், அவரை திரும்ப பெற வேண்டும் என சித்தராமையா வலியுறுத்தினார். போராட்டம் முடிந்ததும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அனைவரும் பெங்களூரு புறநகரில் உள்ள ஈகிள்டன் ரிசார்ட்டிற்கு திரும்பினர். மதசார்பற்ற ஜனதாதள எம்எல்ஏக்கள் ஷங்கரிலா ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் 117 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்ற காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் கூட்டணியை ஆட்சி அமைக்க கவர்னர் வஜுபாய் வாலா அழைக்காதது பெரும் சட்ட பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது.
104 எம்எல்ஏக்களை கொண்ட பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைத்ததால் எடியூரப்பா முதல்வரானார். அதை சுட்டிக்காட்டி 4 மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளன. 40 தொகுதிகளை கொண்ட கோவாவில் காங்கிரஸ் 21 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியானது. ஆனால் சிறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்த பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க அழைத்தார் கவர்னர். 60 தொகுதிகளை கொண்ட மணிப்பூரில் 28 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியது. 21 சீட்டுகளை பிடித்த பாரதிய ஜனதா உள்ளூர் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைத்தது. 60 இடங்களை கொண்ட மேகாலயாவில் 21 சீட்டுகளை காங்கிரஸ் பிடித்து தனிப்பெரும் கட்சியானது. ஆனால் 2 இடங்களை பிடித்த பாரதிய ஜனதாவை உள்ளடக்கிய தேசிய மக்கள் கட்சி கூட்டணி அரியணை ஏறியது. 243 சீட்டுகளை கொண்ட பீகாரில் 80 இடங்களை பிடித்த லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் தனிப்பெரும் கட்சி. குறைந்த இடங்களை பிடித்த நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடக்கிறது. கோவா, மணிப்பூர், மேகாலயா மாநிலங்களில் தனிப்பெரும் கட்சி என்ற முறையில் தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. பீகாரில் லாலு மகன் தேஜஸ்வி இதே கோரிக்கையுடன் கவர்னரை சந்திக்கிறார். குஷ்புவை செருப்பால் அடிப்பேன் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு மிரட்டல் விடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் 2 மாதத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் மாற்றப்படுவார் என குஷ்பு ஒரு பேட்டியில் கூறினார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் என்ற அடிப்படையில் குஷ்புவுக்கு டெல்லி மேலிடத்தில் நெருக்கம் இருக்கிறது. எனவே அவர் சொன்னது சரியாகத்தான் இருக்கும் என தமிழக காங்கிரஸ் வட்டாரத்தில் பலரும் நம்புகின்றனர். ஏற்கனவே இளங்கோவன், சிதம்பரம் என தொடங்கி பல்வேறு கோஷ்டிகள் குடைச்சல் கொடுத்து வரும் சூழ்நிலையில் குஷ்பு இவ்வாறு பேட்டி கொடுத்ததால் திருநாவுக்கரசர் அதிர்ச்சியடைந்தார். இதனால் அவர் கடுமையான மன உளைச்சலில் இருந்தார். மறைமலை நகரில் நடந்த காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அது பகிரங்கமாக வெளிப்பட்டது. தான் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் என்பதை மறந்து தனது கட்சியின் முக்கிய பிரமுகரையே முரட்டுத்தனமாக அவர் விமர்சனம் செய்தார். ஆஃப்டர் ஆல், ஒரு நடிகை என்னை பற்றி பேச குஷ்புவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. திமுகவில் இருந்து துரத்தப்பட்டு இங்கே தஞ்சம் புகுந்தவர். ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தபோது குஷ்பு சொன்ன கருத்து குழப்பத்தை ஏற்படுத்தியது. முட்டை வீசி செருப்பால் அடித்து குஷ்புவை வெளியே தள்ளினார்கள். நாமும் அப்படி செய்ய வேண்டியதுதான் என்றார் திருநாவுக்கரசு. நான் ஜெயலலிதாவையே பார்த்தவன். இந்த லூசு குஷ்புவு எம்மாத்திரம்? என்னை தலைவர் பதவியில் இருந்து உன்னால் தூக்க முடியுமா? தூக்கவில்லை என்றால் தூக்கில் தொங்க தயாரா என்ற திருநாவுக்கரசு உச்சக்கட்ட சவால் விட்டபோது தொண்டர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். செருப்பால் அடிப்பேன், தூக்கில் தொங்குவாயா என்ற தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு விடுத்த மிரட்டல் குறித்து குஷ்புவிடம் கருத்து கேட்டோம். நான் குடும்பத்துடன் லண்டனில் இருக்கிறேன். என்னை பற்றி எது என்ன சொன்னது என்று கேட்டும் பதில் சொல்லியும் இனிமையான விடுமுறையை கெடுத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று குஷ்பு பதிலளித்தார். குஷ்பு திமுகவில் இருந்து பின்னர் காங்கிரசுக்கு வந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். திருநாவுக்கரசு இதுவரை எந்தெந்த கட்சிகளில் இருந்தார், எப்படி காங்கிரசுக்கு வந்தார் என்பது அவருக்காவது நினைவு இருக்கிறதா என குஷ்பு ஆதரவாளர்கள் கேட்டனர். காவிரி நீர் பங்கீடு அமைப்பின் தலைமையகம் பெங்களூருவில் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்ததை சுப்ரீம் கோர்ட் ஏற்கவில்லை. தலைமையகத்தை டெல்லியில் அமைக்க உத்தரவிட்டது. நீர் பங்கீட்டில் பிரச்சினை ஏற்பட்டால் இறுதி முடிவை மத்திய அரசு எடுக்கும் என்ற அம்சத்தையும் சுப்ரீம் கோர்ட் நிராகரித்துவிட்டது. சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவுப்படி 2 அம்சங்களையும் திருத்தி புதிய வரைவு செயல்திட்ட அறிக்கையை சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு வியாழனன்று தாக்கல் செய்தது. அமைப்புக்கு தமிழக அரசு கோரியபடி வாரியம் என பெயர் சூட்டுவதில் பிரச்சினை இல்லை என முதலில் கூறிய மத்திய அரசு வியாழனன்று தனது நிலைப்பாட்டை மாற்றியது. காவிரி மேலாண்மை ஆணையம் என பெயர் சூட்ட யோசனை தெரிவித்துள்ளது. அதற்கு தமிழக வக்கீல் சேகர் நாப்தே எதிர்ப்பு தெரிவித்தார். திருத்தப்பட்ட வரைவு செயல் அறிக்கையை ஆராய்ந்து வெள்ளியன்று தீர்ப்பு வழங்குவதாக தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அமர்வு அறிவித்தது. நாம் காவிரி மேலாண்மை வாரியம் என்று கேட்டிருந்தோம். ஆனால் மத்திய அரசாங்கம் நேற்றைய விவாதத்தின் போது உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டதன் பேரிலே மத்திய அரசாங்கம் எங்களுக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை, காவிரி மேலாண்மை வாரியம் என்றே நாங்கள் அமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன மத்திய அரசாங்கம் இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் என்கின்ற பெயரை கொடுத்திருக்கிறது. அதற்கு தமிழக அரசின் சார்பாக கடுமையான வாதத்தை மூத்த வழக்கறிஞர் திரு சேகர் நாப்தே அவர்கள் வைத்திருந்தார்கள். அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தீர்ப்பிலே நீங்கள் இதை பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள்.